Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விடியா அரசு காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து கல்லூரி மாணவி ஒருவர் தனது உறவினர்களுடன் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கருவேப்பிலங்குறிச்சியைச் சேர்ந்த தணிகை வள்ளி என்பவர் ஜெயக்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்திருக்கின்றனர். ஆனால் ஜெயக்குமார் தணிகை வள்ளியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார். இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தணிகை வள்ளி அவரது உறவினர்களுடன் விருத்தாச்சலம் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் சென்னை போரூரில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பெண்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. போரூர் பேருந்து நிலையத்திற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் கல்லூரி மாணவ மாணவிகள், முதியவர்கள் உட்பட பலரும் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். மேலும் பயணிகள் பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்தில் ஏற முயலும் முதியவர்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாய நிலையும் உருவாகியிருக்கிறது. இதனால் விடிய அரசு பயணிகளின் நலன் கருதி போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் கொடூரமான விபத்துகள் ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் காரில் கடத்தி வரப்பட்ட 150 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து தனியார் விடுதியில் கியூ பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இருவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஹசீஸ் போதைப் பொருளை ராமேஸ்வரத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு கடத்திச் செல்ல இருந்தது தெரியவந்தது. இதற்காக மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து காரில் ரகசிய அறை அமைத்து போதைப் பொருளை கடத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து 150 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹசீஸ் போதைப் பொருளை பறிமுதல் செய்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்றும், மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு செல்ல விசைப்படகு மீனவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரை விசைப்படகு மீனவர்கள் 60 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சுமார் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் 60 நாட்களுக்கு பிறகு சனிக்கிழமை அதிகாலை முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். இதற்காக மீனவர்கள் தங்களது படகுகளை தயார் செய்வதும் மீன்பிடி உபகரணங்களை பழுது நீக்கும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்குள் இன்று காலை முதலே செல்ல தொடங்கினர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இன்று இரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் தயார்படுத்தப்பட்ட ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகளுடன் இன்று காலை முதல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தடைக்கால நிவாரணத்தை புதுச்சேரி அரசு உடனே வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விவசாயியை தாக்கிய திமுக கவுன்சிலரால் பரபரப்பு ஏற்பட்டது. பாப்பாரப்பட்டி அருகே மேல்சாமாண்டப்பட்டி கிராமத்தில் தரமற்ற முறையில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டதாக புகார் கூறப்படுகிறது. இந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாரிமுத்துவுடன் பாப்பாரப்பட்டி ஊராட்சி திமுக கவுன்சிலர் வடிவேலு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக கவுன்சிலர் வடிவேல் மாரிமுத்துவை கடுமையாக தாக்கியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் பள்ளிக்கல்வித்துறையை கண்டித்து பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியின் பெரும்பாலான பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முடிந்தவுடன் மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றி விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக பள்ளிகள் இந்த அராஜகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் பள்ளிக் கல்வித்துறை இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மதிப்பெண் குறைவு என்பதற்காக கட்டாயப்படுத்தி மாற்று சான்றிதழ் கொடுத்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவையில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கூலி வேலைக்கு தான் போகிறோம். இங்கே இந்த ப்ரெசன்டேஷனில் 9வது வரைக்கும் என் பிள்ளை படித்தாலுங்க. இப்போ 10 தாட்டி ஃபோன் பண்ணி வந்து டிசி வாங்கிக்கோங்க, உங்கள் புள்ள படிக்க மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிசியை கொடுத்துட்டா நாங்கள் 10 ஸ்கூலுக்கு மேலே ஏறிட்டு வந்துட்டோம்.
எங்கே போனாலும் நீங்கள் படித்த ஸ்கூல்லேயே கொண்டு போய் சேர்த்துங்க, இங்கே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இல்லாதப்பட்டவங்க, நாங்கள் எங்கேங்க சார் போவோம்? என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுது. இந்த பிள்ளைக்கு நாளைக்கு படிப்பு கட்டுப்பான இவங்க கொடுப்பாங்களா? சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகளின் விலை விண்ணை முட்டும் அளவு உயர்ந்துள்ளதால் சில்லறை வணிகம் முடங்கி உள்ளதாக வர்த்தகர்கள் கவலை தெரிவித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் கோயம்பேடு சந்தைக்கு காய்கறி வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகளின் விலை மொத்த விற்பனையில் அதிகரித்துள்ளதால் அந்த விலை உயர்வு சில்லறை விற்பனையில் இருமடங்காக எதிரொலித்துள்ளது. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி விலை 60 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டால் அது சில்லறை விலையில் 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் பீன்ஸ், பீட்ரூட், மிளகாய் என அனைத்து அத்தியாவசிய காய்கறிகளும் சில்லறை விலையில் இருமடங்காக விற்பனையாகின்றன. அதனால் பொதுமக்கள் காய்கறி வாங்குவதை குறைத்து விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கேரட்டு, முள்ளங்கி எல்லா காயுமே விலை அதிகம்தான். பச்சை மிளகாலாம் 100 ரூபா 110 ரூபா போகுது. இஞ்சி 180 ரூபா 190 ரூபா இஞ்சி. முருங்கைக்காய் 100 ரூபான்றாங்க. மல்லிக்கட்டு 30 ரூபா 25 ரூபா போகுது. வியாபாரமே இல்லை, வாங்குறதே இல்லை. 2 நாளைக்கு ஒரு இடம் தான் மார்க்கெட்டே வரும். டெய்லி வர்ற சரக்கில் 2 நாளைக்கு ஒரு இடம் வந்து மார்க்கெட்டு, அது கூட வியாபாரம் கிடையாது. வாங்கிட்டு போய் காய்கறி பாதி கீழே தான் போடுறோம். எதை கேட்டாலும் வியாபாரமே பண்ண முடியல. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை அளவுக்கு அதிகமாக உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர் முகூர்த்த தினங்களையொட்டி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. பிச்சிப்பூ 1 கிலோவிற்கு 1500 ரூபாய் உயர்ந்து 2500 ரூபாய்க்கும், மல்லிப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிவப்பு சாமந்தி கிலோ 150 ரூபாய்க்கும், தாமரைப்பூ கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பூக்களின் வரத்து குறைவாலும் தேவை அதிகரிப்பாலும் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான 7 தமிழர்களின் உடல்கள் கொச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள் உட்பட 45 இந்தியர்களின் உடல்கள் இந்திய ராணுவ விமானத்தின் மூலம் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டன. தீ விபத்தில் பலியான சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் கோவிந்தன், கடலூரைச் சேர்ந்த சின்னத்துரை கிருஷ்ணமூர்த்தி, திண்டிவனத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப், தூத்துக்குடியைச் சேர்ந்த வீரசாமி மாரியப்பன், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பன் ராமு, திருச்சியைச் சேர்ந்த ராஜு எபினேசன், பேராவூரணியைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் ஆகியோரது உடல்கள் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தனித்தனியாக அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலமானது அறிவிக்கப்பட்டது. இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலமானது முடிவடையும் நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர். இதற்காக 1 வாரத்திற்கு தேவையான ஐஸ் கட்டிகள், குடிநீர், சமைக்க சிலிண்டர் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை சேகரிக்கும் பணிகளில் தீவிரமாக மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலத்தின் போது மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை கூடுதலாக உயர்த்தி தர வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சவப்பெட்டி ஊர்வலம் நடத்தி மருத்துவமனை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் செயல்பட்டு வருவதோடு நோயாளிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் ராமேஸ்வரம் காவல் நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரை சவப்பெட்டியை தூக்கிக் கொண்டு ஊர்வலமாக வந்தனர். மேலும் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை முன்பு விடியா திமுக அரசுக்கு எதிராக பொதுமக்களுடன் சேர்ந்து திமுகவின் கூட்டணி கட்சியின் தொழிற்சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.